வெள்ளியின் விலை இதுவரை இல்லாத அளவு புதிய உச்சம். 1 கிலோ 1,19,000 ரூபாய்க்கு விற்பனை. கேரளாவின் கோழிக்கோட்டில் தீப்பற்றி எரியும் கப்பலில் இருந்து 1 லட்சம் கிலோ எண்ணெய் கசிய வாய்ப்பு. பல கண்டெய்னர்களும் மூழ்கிய நிலையில் கேரள கடற்கரைகளில் ஒதுங்கும் என்று எச்சரிக்கை. சென்னை சென்ட்ரல் மெட்ரோ ரயில் நிலையத்தில் 1,85,00,000 ரூபாயில் புத்தக பூங்கா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். விவசாயிகளுக்கு சிபில் ஸ்கோர் அடிப்படையில் பயிர்க்கடன் வழங்க அறிவுறுத்தல் எதுவும் வழங்கப்படவில்லை என்று கூட்டுறவுத்துறை விளக்கம். கடன் நிலுவையை அறிந்து கொள்ளவே சிபில் ஸ்கோர் கேட்கப்பட்டதாகவும் தகவல். இந்தியாவில் முதல் முறையாக வணிக வளாகம் வழியாக சென்னையில் அமைகிறது மெட்ரோ வழித்தடம். திருமங்கலம் மெட்ரோ ரயில் நிலையத்துடன் கூடிய 9 மாடி கட்டிடத்தின் மாதிரி படங்கள் வெளியீடு. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே தோட்டத்து வீட்டில் விவசாய தம்பதி சடலமாக மீட்பு. தொழில் நஷ்டத்தால் தற்கொலையா என்று காவல்துறையினர் விசாரணை. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் மூதாட்டி கொலை வழக்கில் 2 வருடம் விசாரணை. குளித்தலையில் பதுங்கியிருந்தவர்களை பிடித்த தனிப்படை போலீசார். மதுரை மற்றும் தூத்துக்குடி சுங்கச்சாவடிகளில் கட்டணம் வசூலிப்பதற்கான தடை நீக்கம். உச்சநீதிமன்ற உத்தரவை அடுத்து மீண்டும் சுங்க கட்டணம் வசூல். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் பிரகாரத்தில் தம்பதி முட்டை பிரியாணி சாப்பிட்ட விவகாரம். கோவில் முழுவதுமாக புனித நீர் தெளித்து பரிகார பூஜை. மதுரை கூடலழகர் பெருமாள் கோவிலில் தேரோட்டம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. தமிழ்நாடு காவல்துறையில் எஸ்ஐ பணிக்கான தேர்வு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைப்பு. உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு ஏற்ப மாற்றங்கள் கொண்டுவரப்பட இருப்பதாக சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் விளக்கம். ஆபரேஷன் சிந்தூர் குறித்து உலக நாடுகளுக்கு எடுத்துரைத்த எம்பிக்கள் குழுவை இன்று சந்திக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தகவல். அமெரிக்க அதிபரின் கடுமையான குடியேற்ற கொள்கைகளுக்கு எதிராக லாஸ் ஏஞ்சலிஸ் நகரில் வலுக்கும் போராட்டம். தேசிய ஆயுதப்படையினர் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்து இருப்பதாக ட்ரம்ப் கருத்து. செல்போனில் எந்த மொழியில் பேசினாலும் கேட்பவரின் மொழியில் மாற்றித்தரக்கூடிய நவீன தொழில்நுட்பம். செயற்கை நுண்ணறிவு உதவியுடன் அறிமுகம் செய்திருக்கூடிய ஆப்பிள் நிறுவனம். சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வை அறிவித்தார் மேற்கிந்திய தீவுகள் அணியின் நிக்கோலஸ் பூரன். 29 வயதில் ஓய்வை அறிவித்ததால் கிரிக்கெட் ரசிகர்கள் அதிர்ச்சி. ஜிமெயில் கணக்குகள் அதிகம் ஹேக் செய்யப்படும் நிலையில் பாதுகாப்புக்கு என்ன செய்ய வேண்டும்? வரைகலை வடிவில் பார்க்கலாம். ஜிமெயிலில் நாம் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி தான் லாகின் பண்ணுவோம். ஆனால் அதுவே ஆபத்துன்னு இப்போ கூகுள் நிறுவனம் எச்சரிக்கை விடுத்திருக்கு. அதாவது ஜிமெயிலில் நீங்கள் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் ஹேக் பண்ணப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதா இப்போ கூகுள் நிறுவனம் சொல்லியிருக்கு. அதுவும் இப்போ பார்த்தோம் அப்படின்னா 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் எல்லாமே வந்துருச்சு. நீங்கள் வேறு ஒரு டிவைஸில் ஜிமெயிலில் லாகின் பண்ணால் உங்களுடைய முதல் டிவைஸுக்கு மெசேஜ் வரும். நீங்கள் அதில் அக்செப்ட் கொடுத்தா மட்டும்தான் லாகின் பண்ண முடியும். இந்த மாதிரியான செக்யூரிட்டி அம்சங்கள்லாம் இருந்தும் கூட உங்களுடைய அக்கவுண்ட்ஸ் ஹேக் செய்யப்படுறதா சொல்லப்படுது. முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா பிஷிங் அட்டாக்ஸ் தான் அதிகமா இருக்கிறதா சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 61% இமெயில் பயனர்கள் இதனால தாக்கப்படுறாங்க, பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்றாங்க. குறிப்பா ஏஐ தொழில்நுட்பம் இப்ப கடுமையா வளர்ச்சி அடைந்திருக்கக்கூடிய சூழல்ல உங்களுடைய மெயிலை ஹேக் பண்றது அப்படின்றது ஒரு சுலபமான அம்சமா இருக்கு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அது மட்டும் கிடையாது, உங்களுடைய ஜிமெயில் பாஸ்வேர்டு கிடைத்தா மட்டுமே போதும். நீங்க அதை வச்சு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ்னு எல்லா சமூக வலைதள பக்கத்தையும் ஆக்சஸ் பண்ண முடியும். அதனால இதுக்கு பாஸ்கீஸ் மட்டும்தான்
தீர்வா அமையும் அப்படின்னு கூகுள் நிறுவனம் குறிப்பிடுறாங்க. இது எந்த சூழல்ல இந்த எச்சரிக்கையை விடுக்கிறாங்கன்னா, இன்ஸ்டாகிராமோட ஓனரோட அக்கௌண்ட்டையே ஹேக் செய்யறதுக்கான முயற்சிகள் நடைபெற்று இருக்கு. அந்த சூழல்ல தான் இந்த எச்சரிக்கையை விடுக்கிறாங்க. இப்ப பாஸ்கீஸை எப்படி நீங்க உருவாக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டோட செட்டிங்ஸை ஓபன் பண்ணிக்கோங்க. அதோட செட்டிங்ஸ்ல செக்யூரிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல ஹவ் யூ சைன் இன் டு கூகுள் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பாஸ்கீஸ் அண்ட் செக்யூரிட்டின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை போய் நீங்கள் பார்க்கும்போது கிரியேட் பாஸ்கி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இது உங்களோட ஃபோனில் இருந்து நீங்கள் பண்ணும்போது அப்படியே நீங்கள் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேருந்து பண்ணும்போது. இப்போ வேற ஒரு டிவைஸ்லேருந்து பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வேற ஒரு டிவைஸ்லேருந்து பண்ணணுன்றதுக்கான ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் ஒரு QR கோடு கொடுக்கும். அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். இது எந்தெந்த மாதிரிலாம் இந்த பாஸ்கி வேலை செய்யும் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் USB பின்னை கூட அதில் அட்டாச் பண்ணி பாஸ்கியை உருவாக்கிக்க முடியும். இல்லை உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு நீங்கள் பாஸ்கி உருவாக்கிக்கலாம். இல்லை நம்ம ஃபோனில் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் பேட்டர்ன்ஸ் போடுவோம் இல்லையா, அதை கூட நீங்கள் பாஸ்கியாக பயன்படுத்தலாம். இல்லைனா உங்களோட இதில் ஃபேஷியல் ரெகக்னிஷன் இருக்கும் இல்லையா, அதை கூட நீங்கள் வச்சு ஐஃபோன் மாதிரியான விஷயங்களில் அதை வச்சு கூட நீங்கள் பாஸ்கி உருவாக்கிக்க முடியும். இதெல்லாம் தான் இன்னும் கொஞ்சம் ஆத்தென்டிசிட்டியே கொடுக்குது. இதெல்லாம் ஹேக் பண்ணுறதுக்கு கடினமாக இருக்கும் அப்படின்னு கூகுள் நிறுவனம் இப்போ சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவிருக்கும் நிலையில் கூட்டணி அரசியலும் கூட்டணி ஆட்சியும் இப்போதே பேசுபொருளாகியுள்ளது. தமிழ்நாட்டில் ஆளும் திமுக கூட்டணியில் காங்கிரஸ், விசிக, மதிமுக, இரு கம்யூனிஸ்ட் கட்சிகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மக்கள் நீதி மய்யம் உள்ளிட்ட கட்சிகள் உள்ளன. எதிர்ப்பக்கத்தில் அதிமுக, பாஜக இடையே கூட்டணி உருவாகியுள்ளது. இதில் பாமகவும் தேமுதிகவும் சேருகிறதா என்பதே தற்போதைய கேள்வியாக உள்ளது. கூட்டணி குறித்து 3 மாதங்களில் அறிவிப்பதாக சென்னையில் ஞாயிற்றுக்கிழமை பேட்டி அளித்திருந்த பாமக நிறுவனர் தலைவர் ராமதாஸ் மறுநாளான திங்கட்கிழமை தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டார். பாஜகவை விமர்சித்த ராமதாஸ் அக்கட்சியுடனான கூட்டணி பற்றிய கேள்விக்கு பரிசீலிப்போம் என்ற ரீதியில் பதில் கூறினார். 2024 பாஜக கூட கூட்டணி நிலைப்பாடுல இல்ல அப்படிங்கறத லாஸ்ட் டைம் செய்தியாளர் சந்திப்பு சொன்னீங்க. இப்போ அதே நிலைப்பாட்டோட இருக்கீங்களா? அது இப்ப சொல்ல முடியாது. இந்த நிலையில் கரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா, சட்டப்பேரவைக்குள் தேமுதிக எம்எல்ஏக்கள் நுழைவதே இலக்கு என்றார். அதனால இனிமேல நாங்க தனியா நிக்கிறோமா இல்லையா என்பதை காலம்தான் பதில் சொல்லும். ஆனா வெறுமனே போட்டியிடுவது மட்டும் இலக்கு இல்லை. வெற்றி பெற்று 2026 தேமுதிக மிகப்பெரிய ஒரு பலத்தோடு அசெம்பிளிக்கு போகணும். அதுதான் எங்களுடைய எண்ணம். சட்டமன்ற தேர்தலில் விஜயின் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணியா என்ற கேள்விக்கும் பதிலளித்தார். இது போய் விஜய் கிட்ட தான் நீங்க கேட்கணும், எங்க கிட்ட கேட்கக்கூடாது. நாங்க கட்சி ஆரம்பிச்சு 20 வருஷம் ஆயிடுச்சு, சரிங்களா? எங்க கிட்ட நீங்க கேட்கணும், விஜய் கிட்ட போய் கேட்கணும். இல்ல அப்படி வந்தா நல்லது தாங்க. கூட்டணி ஆட்சி வந்தா ரொம்ப நல்லது தாங்க, தப்பு ஒண்ணும் கிடையாது. மொத்த பவரும் மொத்த அதிகாரமும் ஒரே கரங்களில் இருப்பதை விட கூட்டணி ஆட்சி என்பது நல்ல விஷயம். மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணலாம். தப்பே அப்படியே ஆளுங்கட்சியை தவறு செய்தாலும் சுட்டி காட்டலாம். இதனிடையே அமித்ஷா கூறியதைப் போல பாஜக அதிமுகவுக்கு கூட்டணி ஆட்சியில் உடன்பாடு உண்டா இல்லையா என்பதை எடப்பாடி பழனிசாமி விளக்க வேண்டும் என விசிக தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். அமித்ஷா அவர்கள் மட்டும்தான் திரும்ப சொல்லுகிறார், அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சியை கைப்பற்றும், கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று. இதுவரையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி ஆட்சி குறித்து எந்த கருத்தும் சொல்லவில்லை. அதிமுகவுக்கு கூட்டணி ஆட்சியிலே உடன்பாடு உண்டா இல்லையா என்பதை முதலில் அவர் வெளிப்படையாக அறிவிக்கட்டும், அதன் பின்னர் கருத்து சொல்லலாம். தேர்தலுக்கு 10 மாதங்களே உள்ள நிலையில் தமிழ்நாடு அரசியல் களம் கூட்டணி அரசியலால் தற்போதே தகிக்க தொடங்கியுள்ளது.